அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் ராணுவ நடவடிக்கைகள் எடுக்க சாத்தியக்கூறு உள்ளது என பரபரப்பு தகவலை வெளியிட்ட இஸ்ரேலிய செய்தி நிறுவனம். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் திட்டம். மிக மிக முக்கியமான நியூஸாக பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கு புதிய தண்டனையை அறிமுகம் செய்த குவைத்தின் உள்துறை அமைச்சர். அடுத்து ஜாப்ராவில் 3 அடுக்கு மாடி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. அடுத்து ஃபிங்கர் வைத்து சென்றவர்கள் மீண்டும் குவைத் வர முடியுமா? இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் ஈரான் மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் இது தற்காலிகமான முடிவை தவிர நிரந்தரம் கிடையாது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் சூழலில் மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் வாஷிங்டனில் உயர்மட்ட ஆலோசனை நடத்த தயாராகி வருவதால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் எடுக்க சாத்தியக்கூறு உள்ளதாக இஸ்ரேலிய i24 நியூஸ் சேனல் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய ஜிசிசி நாடுகள் எல்லாம் சிறிய செல்வந்த நாடுகள். ஆனால் ஈரான் ஜிசிசி நாடுகளை விட பரப்பளவில் பெரிய நாடு. மிடில் ஈஸ்டை ஃபுல் கண்ட்ரோலில் வைக்க இஸ்ரேல் நினைக்குது. ஆனால் அதற்கு ஈரான் மிகப்பெரிய தடையாக உள்ளதால் தான் ஈரானை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் உதவி இஸ்ரேல் நாடியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானை வீழ்த்த பல்வேறு ராணுவ நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் ஈரானை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போதைக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முழுவதுமாக முடிவுக்கு வந்துவிட்டதா என்றால் கிடையாதுங்க. இந்த சண்டை மீண்டும் எப்ப வேண்டுமானால் ஆரம்பிக்கப்படலாம். அதற்கு நோ கேரண்டி. அடுத்த தகவல், ஜாப்ரா ஏரியாவில் உள்ள 3 அடுக்கு குடியிருப்பு கட்டிடத்தின் மேற்கூரை நேற்று இரவு இடிந்து விழுந்ததை தொடர்ந்து சல்மா மற்றும் ஹவலி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு அபார்ட்மெண்டில் சிக்கியிருந்த 4 பேரை பத்திரமாக மீட்டுள்ளார்கள். மீட்கப்பட்ட 4 பேருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பில்டிங்கின் மேற்கூரை இடிந்து விழுந்தது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டும்படி த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கடந்த 3 நாட்களில் மட்டும் 4600க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகியுள்ளன. வெளியான புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக 149 பேர் மீது அபராதம் மற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓடியதற்காக 124 பேர் மீது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல சாலை விதிகளை மீறிய குற்றத்திற்காக 74 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 7 பேர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. குவைத்தில் முக்காவாசி பேர் டிரைவர் தொழிலை நம்பி தான் இருக்காங்க. குவைத்துடைய டிராஃபிக் ரூல்ஸ் படி வாகனம் ஓட்டும் போது போன் பேசினால் 75 குவைத்தினார் அபராதம், சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 30 குவைத்தினார் அபராதம். அதுபோல டிராஃபிக் சிக்னல்ல கார் நிற்கும் போது கூட போனை கையில் எடுத்து பேசினால் 70 குவைத்தினார் அபராதம். அதனால வாகனம் ஓட்டும் போது போனை மட்டும் கையில் எடுத்து பேசாதீங்க. ப்ளூடூத் ஹெட்செட்டை யூஸ் பண்ணி கால் அட்டன் பண்ணுங்க. மற்றபடி கார்ல ஏறின உடனே போனை வந்து தூரமா வச்சிருங்க. குவைத்துடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் புதிய போக்குவரத்து சட்டத்தை அறிமுகம் செய்துள்ளார்கள். அதாவது குவைத்தில் உள்ள டிரைவர்கள் இனி போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டால் சிறை தண்டனைக்கு பதிலாக மாற்று தண்டனை விதிக்கும் விதமாக சட்டம் மாற்றியமைக்க உத்தரவிட்டுள்ளார்கள். அதாவது சமூக சேவை செய்வது, போக்குவரத்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வது, மரம் நடுவது, மசூதிகளை சுத்தம் செய்வது, ரோடை சுத்தம் செய்வது போன்ற தண்டனைகள் விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க குவைத்தின் புதிய தண்டனை தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. அதுபோல அதிக வேகமாக காரை ஓட்டினால், அதாவது 150 கிலோமீட்டருக்கு மேல் வாகனத்தை ஓட்டினால் அபராதம் மற்றும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதன் பிறகு குவைத் மட்டும் கிடையாதுங்க, ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் இப்படி எந்த ஒரு அரபு நாட்டுக்கும் வேலைக்கு செல்ல முடியாது. அதுபோல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ நான் ஃபிங்கர் வச்சு ஊருக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகுது, இப்போ நான் மறுபடியும் குவைத்துக்கு செல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாரு. போக முடியாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு குவைத் விசா வந்து உங்களுக்கு பிசிசி, மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங் இவை அனைத்து முடிஞ்சு ஃபிளைட் டிக்கெட் போட்டு குவைத் வந்த பிறகு இமிகிரேஷன்ல பிடிபட்டால் ஸ்பாட்ல நீங்க வந்த ஃபிளைட்லயே உங்களை ரிட்டர்ன் ஊருக்கு அனுப்பிடுவாங்க, திர்பாலுக்கு. அதனால குற்றம் செய்து ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனவங்க குவைத்துக்கு மீண்டும் வர முயற்சி செய்யாதீங்க. அதுபோல குவைத்தில் உள்ளவர்கள் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்தால் மட்டுமே உங்களால் நிரந்தரமாக குவைத்தில் வேலை செய்ய முடியும். அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், பிஓஇ அட்டஸ்டேஷன் செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1041 ரூபாய் 66 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 67 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 575 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.